பெண்ணாய் நான் பிறந்ததால் மலர் என்றார்கள் எல்லோரும். எனக்கு இளையவனை சிங்கம் என்றார்கள். மலராகவே வளர்க்கப்பட்ட என் வீட்டில் தாமரைக்கு தண்டு நீண்டாலும் குலத்தின் கட்டுப்பாட்டிலேயே இருப்பது போல் நான் பாடசாலைக்கு சென்றாலும் பணிக்கு சென்றாலும் ஒரு துணையோடே அனுப்பி வைக்கப்பட்டேன். கட்டுப்பாடுகள் பல விதிக்கப்பட்டன எனக்கு. ஆனால் பெண்களை பார்க்க வேண்டிய கண்ணோட்டம் பற்றி கற்றுத்தரப்படவில்லை அவனுக்கு. எல்லா வீட்டிலும் இதுவல்லவோ நிகழ்கிறது இதுவரை. 6 முழம் சேலையோ அங்கம் மறைக்கும் வெஸ்டர்னுடையோ எது அணிந்தாலும் பெண்ணாய் நான் பலரது விமர்சனங்களை கேட்டேன். ஆனால் பேருந்தில் தன் கை கொண்டு என் சேலை ஒதுக்கி என் உடல் தடவிய ஆணை கேள்வி கேட்க என்னை பெற்றவள் கூட முன் வரவில்லை. வீட்டிற்குள் நுழைந்ததும் வன் சொற்கள் பல கேட்டேன். நீ ஏன் சேலை உடுத்தினாய்? அதனால்தான் அவன் உன்னை தொட்டான் என்று. அன்று முதல் வீட்டிற்குள் முடங்கியவள் வெளியில் செல்ல துணிவின்றி தனியறையில் வாழ்கின்றாள். வைத்தியராய் ஆக வேண்டும் என்று நான் கண்ட கனவு கனவாகவே முடிந்தது. தொட்டவன் அவன் உல்லாசமாய் தெரிய பாதிக்கப்பட்டவள் எனக்கு தண்டனைகள் பல கிடைத்தன. இதற்கு மேல் இவளை வீட்டில் வைத்திருக்க இயலாது. இவ்வளவு காலமாய் பாரமாய் இருக்கிறாள். மாப்பிள்ளை ஒருத்தனை பார்த்து கட்டி அனுப்பிவிடலாம் என்றாள் அம்மா. அப்பாவும் தலையாட்டினார். 20 வயது நிரம்பிய என் விருப்பம் பற்றி கேள்விகள் ஏதும் கேட்கப்படாமல் 30 வயது நிரம்பியவருக்கு நிச்சயிக்கப்பட்டேன் என தோழி சொன்னபோது எனக்கும் வருங்காலம் இதே நிலை அல்லவா வரும் என எண்ணி கண்கலங்க மட்டுமே முடிந்தது.